Hi guys, welcome back. 8.4 இருக்கும். To what extent do the electronic configuration decide the stability of oxidation states in the first series of transition metals? Illustrate your answer with examples. அதாவது ஃபர்ஸ்ட் சீரிஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கேண்டியம் எம்என் அயன்லாம் இருக்குல்ல, அதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் சிம்பிள்ங்க, அதே தான் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, அதாவது ஸ்டெபிலிட்டி எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா அவுட்ரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகர், அவுட்டர் ஷெல்லோட கண்டிஷன் தான். ஃபுல்லி ஃபில்டு, ஹாஃப் ஃபில்டு, எம்டி, இதெல்லாம் அதாவது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், இதெல்லாம் வந்து வெரி ஸ்ட்ராங் ஸ்டேபிள். இது மூணு தான். ஒன்று நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் தான் பயங்கர ஸ்டேபிள். ரெண்டாவது ஃபுல்லி ஃபில்டுன்னு சொல்லலாம். மூணாவது பார்ஷியலி ஃபில்டு. பார்ஷியலி ஃபில்டு சொல்லக்கூடாது, ஹாஃப் ஃபில்டுன்னு சொல்லலாம். ஆனால் பார்ஷியல்னா வேற மீனிங் இருக்கும். ஹாஃப் ஃபில்டு, இதெல்லாமே இந்த மூணு தான் மோர் ஸ்டேபிள். ஓகேவா? வேற ஏதாவது எலக்ட்ரான்ஸ் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அதை விட இதுதான் மோர் ஸ்டேபிள். எக்ஸாம்பிளோட சொல்லிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஸ்கேண்டியத்தோடதுல போன சம்ல தான் பார்த்தோம். இப்போ Sc3+ வந்து மோர் ஸ்டேபிள். ஏன்னா எஸ்சியோட இது இப்பதான் பார்த்தோம், போன சம்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எஸ்சியோடது வந்து 4s2 3d1 இருக்கு. இப்போ 3 எலக்ட்ரானா வெளியே தூக்கிட்டீங்கன்னா ஆர்கான் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ இட் வில் பி மோர் ஸ்டேபிள். கரெக்டா? Sc3+ வந்து நத்திங் பட் இட் இஸ் ஆர்கானோட கண்டிஷன் தான் 3 3+, விச் இஸ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அப்போ இது வந்து மோர் ஸ்டேபிள் தேன் Sc1 விட இது மோர் ஸ்டேபிள் தேன் Sc1. Sc1ன்றது கடைசி ஷெல்ல Sc2O இருந்தீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் ஆனால் இதுதான் மோர் ஸ்டேபிள். ஏன்னா பிகாஸ் ஆஃப் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் போயிருச்சு. வேற எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி சம்ல பார்த்தோம். என்னது? Fe3+. Fe3+ வந்து எப்படி இருக்கும்னா ஆர்கான் 18 3d5 இருக்கும். 3d5 இதுவும் இதுக்கு முன்னாடி சம்ல பார்த்ததா. எங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க வரணும். Fe2+ வந்து 3d6. அப்போ 3+னா 3d5. இன்னொரு எலக்ட்ரான் போயிருக்குமா 3d5. ஓகேவா? Fe3d5. இதே இது Fe2+னா ஆர்கான். இது எப்படி சார் போட்டீங்க? டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்களான்னா இப்போ லாஸ்ட் 2-3 வீடியோஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, போய் பாருங்க. ஓகேவா? மறுபடியும் டவுட் இருந்தா நீங்க எதனால கமெண்ட்ல. ஸோ 3d6 விட 3d5 வந்து ஹாஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன். டில 10 எலக்ட்ரான் தான். அப்போ 5 இருந்தா ஹாஃப். அப்போ வந்து மோர் ஸ்டேபிள். இதான் மோர் ஸ்டேபிள். கிளியரா? இன்னொரு எக்ஸாம்பிள் எம்எனுக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். Mn2+, இங்க பாருங்க. Mn2+ இருக்கா? ஹாஃப் ஃபீல்டு மோர் ஸ்டேபிள் போட்டுக்கனா. Mn2+ வந்து ஹாஃப் ஃபீல்டு மோர் ஸ்டேபிள். ஆர்கான் 18 3d5 Mn2+, which is more stable. ஏன்னா ஹாஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன். இன்னொன்னு V வேணும். Vக்கு 5+ வந்து மோர் ஸ்டேபிளா. ஏன் சார் V 5+ மோர் ஸ்டேபிள் அப்படின்னீங்கன்னா வெனிடத்தோட நம்பர் என்னது? 23. 23க்கு 18ல இருந்து 5. கரெக்டா? ஆர்கானுக்கு அப்புறம் 5 எடுத்தீங்கன்னா நோபல் கேஸ் வரப்போகுது. அப்போ மோர் ஸ்டேபிளா இருக்கு. புரியுதுங்களா லாஜிக்கு? DD8 தான் இதோட கான்ஃபிகரேஷன். ஸோ இதுதான் இது வந்து 5 எலக்ட்ரான் எடுத்ததுக்கு அப்புறம் இதாக இருக்கு. கிளியரா? as simple as that. ஓகேவா? ஸோ கைஸ், சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.